ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ஸ்ரீ வாய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஏ பூமிகோ இந்த ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர. ஓகேவா? போன பார்ட்டில் ஹீரோயினோட மணியை ஹீரோ குடிச்சிருப்பான். ஹீரோயினும் டாக்டரோட ரத்தத்தை குடிச்சிருப்பா. அப்போ டாக்டரும் உன்னோட இந்த முடிவுனால சாக போகிறது அந்த பையன் தான் மிகோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இப்போ கட் பண்ணா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும், டே இங்க பாருடா, இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் நானும் கப்புள்ஸ், தெரியும்ல, அதனால எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை இன்னைக்கு நீ நிறைவேற்றுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோவும், ஆமா அது என்னவோ உண்மைதான், அது உன்னோட நல்ல நேரமா இல்லை என்னோட கெட்ட நேரமான்னு தெரியல, நாம கப்புள்ஸ் ஆகிட்டோம், ஆனா அது வெறும் 100 நாளுக்கு மட்டும்தான், மைண்ட்ல வச்சுக்கோ சரியா? சரி, நீ அப்படி என்னத்தை கேட்டுற போற, கேளு, நிறைவேற்றுறேன், கேட்டு தொலை அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஹீரோயின் ஹீரோக்கு முன்னாடி ஒரு பவுல்ல தண்ணி வச்சிருக்கா. என்ன பண்ண போறா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஒரு டவலை வச்சு முகத்தை மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. கண்ணத்துல ஏதோ பிங்க் கலர்ல போட்டுலாம் வச்சிருக்கா. அப்போ ஹீரோவும், என்னடி பண்ண போற அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஏதோ கல்யாண சடங்கு பண்றா போல. அதை ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, என்னடி பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்றன்னு எனக்கு நல்லாவே புரியுது, உன்னோட அதிசய மணியை கொடுத்து என்னவோ மாப்பிள்ளையாக்க பாக்குறியா, அது மட்டும் ஒரு காலமும் நடக்கவே நடக்காது, உனக்கு வெக்கமாவே இல்லையா, ச்சே நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ பண்ற வேலையை பார்த்தா எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா எந்திரிச்சு அங்கிருந்து போயிடுறான். உடனே ஹீரோயினும், ச்சே ஏன்டா இப்படி பண்ற, எனக்கு இப்படி பண்ணணும்னு எத்தனை நாள் கனவு தெரியுமா, நீ ரொம்ப தாண்டா ஓவரா பண்ற, சரி விடு, நாம வேணா நான் கிஸ் பண்ணலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் ஹீரோ ஃபர்ஸ்ட் டாக் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே ஹீரோயினும், நீ என்ன சொல்ற, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறா. அதுக்கு ஹீரோவும், ஆமா ஆமா, உன் கூட கிஸ் பண்ணா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இரு வாந்தி எடுத்து தரேன், ஒழுங்கா உன் மணியை கொண்டுட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாந்தி எடுத்து மணி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, உன்னால அந்த அதிசய மணியை ஈஸியாக எடுக்க முடியும்னு நீ நினைக்கிறியாவும், அதை உன்னால 100 நாள் வரை எடுக்கவே முடியாது, அதனால 100 நாள் வரை நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் ஹீரோயினோட கையை இறுக்கமா சுவரோட சாச்சி வச்சுட்டு, இப்போ உனக்கு என்ன பண்ணணும், கிஸ் தானே வேணும், தந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போகும்போது ஹீரோயின் பயந்துகிட்டே, இல்ல இல்ல வேண்டாம் என்ன விட்டுரு, நான் சும்மா விளையாட தான் செஞ்சேன், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன், என்ன விட்டுரு அப்படின்னு சொன்னதும், இனிமே இந்த மாதிரி விளையாட்டுக்கு கூட சொல்லாத, அப்புறம் பிடிச்சி கடிச்சு வச்சிருவேன், இப்போதான் உன்னை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு பொண்ணாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. அப்புறம் தான் நமக்கே தெரியுது இதெல்லாம் உண்மை இல்ல, ஹீரோ சும்மா யோசிச்சு தான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணினா ஹீரோயின் கண்டிப்பா பயந்து போயிடுவா அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு மறுபடியும் ஹீரோயினை பிடிச்சி செவுத்துல வச்சு பிடிச்சிட்டு, நீ கேட்டதை நான் இப்பவே தரேன், நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் உனக்கு கிஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிஸ் பண்ண போகும்போது ஹீரோயின் டபக்குன்னு ஹீரோவை இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிறா. உடனே ஹீரோவும் சிரிச்சுட்டு, அடியே நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீ பயப்படதான் செய்யணும், நீ என்ன எனக்கு பயம் கட்டுற, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன், என்னை விட்டுரு, என்னை மன்னிச்சுட்டு, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ள ஓடிடுறான். சே தப்பிச்சுட்டானே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வீட்டுக்குள்ள போயிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறான். என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா, பயம் காட்ட போன எனக்கே பயத்தை காட்டி விட்டுட்டாலே, விட்டா இவ என் கருப்பை சூரிய ஆட்டி விடுவா போல, இவகிட்ட ரொம்பவே ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இங்க இந்த டாக்டரை காட்டுறாங்க. அவரும் இன்னையில இருந்து 100 நாள் ஆரம்பமாயிடுச்சு, 100 நாளுக்கு அப்புறம் ஒரு உயிர் போக போகுது, என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு வில்லத்தனமா சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினை கட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும், இங்க பாரு, நமக்குள்ள இருக்கிறதுக்கு பேரு ரிலேஷன்ஷிப் இல்ல, அது ஒரு கான்ட்ராக்ட் தான் சரியா, உன்னோட மணிக்காக தான் நான் இங்க இருக்கேன், நீ எனக்காக தான் இங்க இருக்க சரிதானே, இப்படி நம்ம ரெண்டு பேருமே நம்மளுடைய ஒரு தேவைக்காக மட்டும்தான் இங்க இருக்கோம், நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல சீன பெருஞ்சுவர் மாதிரி பெரிய சுவரே இருக்கு, அதனால அதை தாண்டி நீ வரக்கூடாது, நானும் வரவே மாட்டேன், புரியுதா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும், அது எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு பிடிக்காததை நான் எப்பவுமே பண்ண மாட்டேன், அதனால நீ பயப்படாம இரு அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுட்டே சொன்னதும், பரவாயில்லையே, நான் சொன்னதை கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன், சரி நீ எதுக்காக என்ன எப்படி பாக்குற, விட்டா உன் பார்வையாலே என்ன தின்றுவ போலையே அப்படின்னு ஹீரோ கேட்டதும், என்ன சொல்ற, நான் உன்னை பாக்குறது சாப்பிட்ற மாதிரியா இருக்கு, நீ ஏன் அப்படின்னு நினைக்கிற, நான்லாம் இப்பெல்லாம் உன்னை சாப்பிடணும்னு நினைக்கிறதே இல்லை தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. ஐயோ அப்படி சொல்லிட்டே அப்படின்னு ஹீரோயின் வாய முடினதும் இதை கேட்ட ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். என்னடி சொல்ற, இப்பெல்லாம்னு சொல்ற, இங்க பாரு, இப்போ நீ உண்மை மட்டும் தான் சொல்லணும், தயவு செஞ்சு உண்மை மட்டும் சொல்லு, நீ இதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும்னு நினைச்சிருக்கியா அப்படின்னு ஹீரோ பயந்துகிட்டே கேட்கிறான். ஆமா அது வந்து ஒரு 2 தடவை சாப்பிடணும்னு நினைச்சிருக்கேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், ஐயோ நான் மோசம் போயிட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், நீ இப்படியெல்லாம் நினைச்சிருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை மறுபடி பார்க்கணும்னு நினைச்சிருக்கவே மாட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, இந்த 100 நாளை நான் எப்படி சமாளிக்க போறேனோ, உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்குடி, நீ தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான், இவன் இப்படி சொல்லுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பண்ண அழுதுட்டு இருக்கா ஹீரோயின். இங்க ஹீரோவும், யாருக்கு தெரியும், 4 தடவை 5 தடவை கூட நம்மள திங்க நினைச்சிருப்பா, இப்போ வந்து சும்மா புருடா விட்டுட்டு இருக்கா, இன்னும் 100 நாளை நான் எப்படி சமாளிக்க போறேனோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. கட் பண்ணா ஹீரோ நல்லா தூங்கிடுறான். அப்போ யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே ஹீரோவும், இது என்ன சத்தம், எங்க இருந்து இந்த சத்தம் கேக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக பயந்துகிட்டே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்ல ஹீரோயின் உட்காந்துருந்து அழுதுட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்த ஹீரோவும், இப்போ எதுக்கடி பேய் மாதிரி உட்காந்துருந்து அழுது என்ன பயம் காட்டிட்டு இருக்க, இப்போ உனக்கு என்ன கேட்டுன்னு இருந்து அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்டதும்
ஹீரோயின் ஆல்ரெடி அவன் முகத்துல ஏதோ கல்யாண சடங்கு பண்ணும்போது பிங்க் கலர்ல பொட்டு வச்சிருந்தால அது வந்து இப்போ அழிய மாட்டேங்குதுன்னு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் அப்படியா, அப்போ அதை எதை வச்சு உன் முகத்துல வரைஞ்ச அப்படின்னு ஹீரோ கேட்டதும் ஹீரோயின் வந்து ஒரு மார்க்கர் எடுத்து கொடுக்குறா. அதை ஹீரோ பார்த்துட்டு அட கிறுக்கி, இது ஏண்டி வச்சு வரைஞ்ச, இது ஒரு பர்மனன்ட் மார்க்கர்டி, இதை வச்சு எதுக்கு வரைஞ்ச அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். இதை உதட்டுல பூசுற சாயம்னு நினைச்சேன், ஆனா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் பாவமா சொன்னதும் நீ கூமிகோ நிறையா இல்ல பைத்தியக்காரியாடி, ஏன்டி என் உசுர வாங்குற அப்படின்னு ஹீரோ திட்டிட்டு இருக்கான். சரின்னு ஹீரோவும் நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லி செக் பண்றான். அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா இதை எதுக்கு நீ உன் முகத்துல போட்ட அப்படின்னு ஹீரோ கேட்டதும் அதுவா, அது வந்து எல்லா பெண்களும் கல்யாணத்தப்ப போடுவாங்கல்ல, அதனாலதான் நானும் போட்டுக்கிட்டேன். எனக்கு இப்படி போட்டுக்கணும்னு ரொம்ப நாள் கனவு தெரியுமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா என் மேல இருந்த கடுப்புல சில ஆன்டிங்க கூமிகோ நிறைய மனுஷங்களை சாப்பிடும்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டாங்க. அந்த பூமர் ஆன்டிங்களால என் கனவே புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஆனா அவங்களாம் சொல்ற மாதிரி நான் அப்படியெல்லாம் இல்ல, கடைசியில என் கனவை நனவாக்காமையே என்ன பிடிச்சி அடைச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் பாவமா சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட ஹீரோவும் சே நீ ரொம்பவே பாவம் தான், உன்னை பாவமா ஆக்கிட்டு அவங்க எல்லாம் பாதி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் அதுவா, ஒருத்தவங்களை பத்தி தேவையில்லாம பின்னாடி பேசுறது, சும்மா ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றது, தேவையில்லாத வேலை பண்ணி தேவையில்லாம டென்ஷன் பண்ணி விடுறது, அந்த காலத்துல இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கதான் செஞ்சிருக்காங்கல்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பாரு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இது வரைக்கும் மனுஷங்களை சாப்பிட்டதே கிடையாது, மிருகங்கள் தான் மனுஷங்களை சாப்பிடும். ஆனா நான் மிருகங்களை தடுத்து மனுஷங்களை சாப்பிட விடாம பண்ணுவேன் தெரியுமா, மிருகங்களை நான் சாப்பிடுவேன்னு சொன்னா அதுங்கெல்லாம் என்னை பார்த்து பயந்து ஓடியே போயிடும். ஆனா இதை சொன்னா யாருமே என்ன நம்ப மாட்டாங்க, இந்த மனுஷங்க இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் இப்படிதான் 1ன்னா 9ன்னு தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். அதுக்கு ஹீரோவும் சரி நீ இதுக்கு ஒன்றும் கவலைப்படாத, நான் பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னை வச்சு ஒரு படம் எடுக்க சொல்றேன், அதுல கூமிகோ நரி ரொம்ப நல்ல நரின்னு தான் கதையே இருக்கும். ஏன்னா நான் ஸ்டார் ஆகுறதுக்கு உன்னுடைய அதிசயமணி தான் அதுல முதல் பங்கா இருக்க போகுது, அப்போ அதுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்ல, அதுக்கு தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயினுக்காக ஒரு சிக்கன் லெக் பீஸ் மாதிரி ஒரு பொம்மை வாங்கி வச்சிருந்தால அந்த ஞாபகம் வருது. உடனே ஹீரோவும் ஒரு நிமிஷம் இரு, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், நான் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி போய் அந்த பொம்மையை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொண்டு கொடுக்குறான். ஹீரோயின் அதை வாங்கினதுமே ரொம்ப சந்தோஷமாகிடுறா, அந்த பொம்மையை இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே அமைதியாக்கிட்டுறா. உடனே ஹீரோவும் என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி அமைதியா இருக்கு, உனக்கு இது பிடிக்கலையா, இல்லைன்னா இதை சாப்பிட முடியலையேன்னு சொல்லி கவலைப்படுறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் அப்படிலாம் இல்ல, நான் இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி கொடுத்ததே இல்ல, முதல் முறையா நீ தான் எனக்கு இப்படி கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, என்னோட சந்தோஷத்தினால என்னோட வாளி வெளியே வர பாக்குது, என் கண்ணுல இருந்து தண்ணி வர பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின். உடனே ஹீரோவும் சரி பரவாயில்ல விடு, நான் உனக்கு இனிமே நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் டைம் உனக்கு இதே மாதிரி மாட்டுக்கறி சைஸ்ல நான் உனக்கு பெரிய பொம்மை வாங்கி தரேன் சரியா, ஆனா நீ இதை கடிச்சிடிச்சு தொலையாதமா, உள்ள இருக்கிற பஞ்செல்லாம் வெளியில வந்துட போகுது அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா சீனியர் பொண்ணை கட்டுறாங்க. இப்போ சீனியர் பொண்ணும் கிரஷ் பொண்ணு பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ சீனியர் பொண்ணும் ஆமா அவனுக்கு அடிப்பட்டது டைரக்டர் சாருக்கு தெரியுமா, உங்க அப்பா கிட்ட நீ அந்த விஷயத்த சொல்லிட்டியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு கிரஷ் பொண்ணும் இல்ல நான் எங்க அப்பா கிட்ட இன்னும் அதை பத்தி சொல்லல, ஆனா நானும் என்னோட ஃப்ரெண்டும் அவங்ககிட்ட அதுல நடிக்க வேண்டாம்னு சொன்னோம், ஆனா அவன் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இந்த சீனியர் பொண்ணும் அப்படியா, ஆனா நான் இன்னும் அவங்ககிட்ட பேசவே இல்ல, நான் அன்னைக்கு அவங்ககிட்ட ரொம்பவே கோவமா பேசினதுனால அவன் ரொம்பவே ஹர்ட் ஆயிருப்பானோன்னு தோணுது, அவங்ககிட்ட நான் அன்னைக்கு ரொம்பவே கோவமா பேசிட்டேன், நான் அப்படி பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். கட் பண்ண இந்த கிரஷ் பொண்ணும் ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ கிரஷ் பொண்ணும் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கா, எனக்கு அவன் அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்குறதெல்லாம் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, பயமா இருக்கு, டாக்டர் வேற பிராக்டிஸ் எல்லாம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஆனா இவன் கேட்கவே மாட்டான். இதை பத்தி சீனியர் பொண்ணு கிட்ட சொன்னதும் அவ ரொம்ப தான் ஓவரா பண்ணிட்டா, அவனை ரொம்பவே கஷ்டப்படுத்திருப்பா போல அப்படின்னு கோவமா சொல்றா. அப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரனும் அவன் என்னமோ உங்க அப்பா கிட்ட சொன்னா மத்த சான்ஸ் எல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறானோ என்னவோ, சொல்றதுக்கு பயப்படுறான் போல, சரி அவன் ஏதாவது தேவையில்லாம பண்ணி அவன் எலும்ப உடைச்சு சாகுறதுக்கு முன்னாடி நானே போய் உங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் அங்கிருந்து வேக வேகமா அங்கிருந்து ஓடுறான். அங்க போய் பார்த்தா ஹீரோ வெறித்தனமா ஃபைட் பண்ணி முடிச்சிடுறான். அப்போ அந்த டைரக்டரும் ஹீரோவை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காரு. யாரு சாமி நீ இவ்வளவு பயங்கரமா பண்ற, உன் கண்ணுல ஒரு பயமே தெரியலையே, நீ வேற லெவல் தான் போ அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோவும் பயமா, எனக்கா பயம் எந்த கடையில சார் விக்குது, எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது, நீங்க வேணா பாருங்க இந்த மூவில நான் நடிச்சு இந்த மூவியை நான் எப்படி ஹிட் பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்டுக்காரனும் இங்க என்னடா நடக்குது, கீழே விழுந்து காலை உடைச்சிட்டு கதறிட்டு கிடப்பான்னு பார்த்தா இவன் இங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாராட்டு வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு புரியாம பாத்துட்டு இருக்கான். கட் பண்ண ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் என்னடா நான் கீழே விழுந்து காலை உடைச்சிருப்பேன் தானே நீ நினைச்ச, நான் பக்க மாசம் ஆளுடா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் எல்லாத்தையும் நானே சீக்கிரமா சரி பண்ணிட்டேன்டா,
இனிமே பாரு நான் பயமே இல்லாம சூப்பரா நடிச்சு இந்த படத்தை ஹிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோவோட ரிங் பாக்குறான். என்ன இவன் கப்பல் ரிங்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரனும் க்ரஷ் பொண்ணுகிட்ட, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவன் கப்பல் ரிங்லாம் போட்டிருக்கான், அதை என் 2 கண்ணால பார்த்தேன், நான் பார்க்கணுன்னே அவன் கையை ஆட்டி ஆட்டி பேசிட்டு இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த க்ரஷ் பொண்ணும், இவதான் பொசசிவ் குயின் ஆயிடுச்சு, அவ ரொம்பவே கோவமா, என்னடா சொல்ற, யார் அந்த சகாலத்தி, எவ கொடுத்த ரிங்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. கட் பண்ண அந்த க்ரஷ் பொண்ணு சீனியர் பொண்ணோட கையை பிடிச்சி பார்த்துட்டு இருக்கா. கப்பல் ரிங் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கறா. அப்போ சீனியர் பொண்ணு, என்ன பண்ற, கப்பல் ரிங்னு சொல்ற, என்ன விஷயம், என்னாச்சு அப்படின்னு கேட்டதும், அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா, ஹீரோ கப்பல் ரிங்லாம் போட்டிருக்கானா, அதான் யார் அந்த பொண்ணா இருக்குன்னு பார்த்தேன், நீயும் இல்லைன்னா அப்போ அந்த பொண்ணு யாரா இருக்கும், எவ என்னோட சக்காலத்தையும் தெரியலையே அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் தான் அந்த சீனியர் பொண்ணு ரொம்பவே கோவமா ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. சரின்னு கார்ல போய் உட்காந்துட்டு, கப்பல் ரிங் போட்டிருக்கானா, கப்பல் ரிங்கு எவ கொடுத்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ஹீரோக்கு கால் பண்றா. ஹீரோ கால் அட்டன் பண்ணலன்னதும் ரொம்பவே கொலவரி ஆகிட்டு இருக்கா. கட் பண்ணா ஹீரோயின் டாக்டர் கிட்ட கைய ஆட்டி, நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், எனக்கு அவன் ரிங் எல்லாம் போட்டு விட்டான், இந்த மாதிரி ரிங் எல்லாம் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தான் போடுவாங்களாமே அப்படின்னு சொல்லி கையா காட்டிட்டு இருக்கா. அப்போ டாக்டரும், ஆமா ஆமா நீ உன்னுடைய மணியை கொடுத்துருக்க, அதுவும் இல்லாம நீ ஒரு மனுஷியே கிடையாது, நீ மட்டும் மனுஷியா இருந்திருந்தா அந்த கதையே இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும், நான் தான் மனுஷியா மாற போறேனே, உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவனுக்கு என்ன ரொம்பவே பிடிக்குமா, அவனுக்கு என்கிட்ட இதை பிடிக்குமா அதை பிடிக்குமா அப்படி இப்படின்னு அளந்து விட்டுட்டு இருக்கா. அதுக்கு டாக்டரும், இதெல்லாம் ஒரு விஷயம்னு வந்து சொல்ல வந்துட்டியா, இங்க பாரு 100 நாளுக்கு அப்புறமும் அவன் கூட இருந்தான்னா அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு. கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. ஹீரோ புக் படிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோ கூப்பிட்டு, டேவும் இங்க பாரு, நீ எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தல, அந்த மாதிரி நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் தரட்டுமா, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, கண்டிப்பா நான் உனக்கு பண்றேன், சீக்கிரமா கேளு அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூப்பிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும், என்னடி எதுக்கடி என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, ஒழுங்கா புக்கு படிக்க விடண்டி, ஏன் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க, உன்னால அப்படி எனக்கு என்ன பண்ண முடியும், முடிஞ்சா நீ மீட்டு சாப்பிடுறத நிறுத்து, நீ நிறுத்திட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே அமைதியாயிடுறா. சரிடா நான் அமைதியாவே இருந்துக்கிறேன், ஆனா மீட்டு மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க யாரோ வராங்க. அப்போ ஹீரோவும், இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதும், டைரக்டர் சார் தான் இந்த ரூமை கிளீன் பண்ண சொன்னாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கட் பண்ணா ஹீரோ டைரக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான். அது வந்து டைரக்டர் சார், எனக்கு இந்த ரூம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால உங்க மூவி முடியிற வரை நான் இங்கேயே தங்கிக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு ஹீரோ கேட்டதும், அப்படியா, ஆனா இது ஒரு ஸ்டோரேஜ் ரூம் ஆச்சேப்பா, உனக்கு வசதியா இருக்காதுங்கிறதுக்காக தான் நான் அந்த ரூம்ல இருந்து உன்னை காலி பண்ண சொன்னேன், அது மட்டும் இல்ல உன்னை பாக்குறதுக்காக உங்க ஆன்டிமா வேற எப்ப பார்த்தாலும் இங்க வருவாங்க, அதனால தான் அப்படின்னு இவரு தயங்கிக்கிட்டே சொல்றாரு. அதுக்கு ஹீரோவும், நீங்க வேணா உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க டைரக்டர் சார், கண்டிப்பா நான் அவங்களை இந்த பக்கமே எட்டி பார்க்க கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரும், இல்லப்பா வேண்டாம்ப்பா, அவங்க உங்க ஆன்டிமா இல்ல, உன்னை பார்க்க எப்ப வேணாலும் வருவாங்க, அவங்க எப்படி நான் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும், அவங்க இங்க வந்தாங்கன்னா என்ன பார்க்கும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் சொன்னேன், அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன், ஆமா உன் கூட அன்னைக்கு ஒரு பொண்ணு இருந்தால, அவ கூட இப்படி இருந்தால அப்படி இருந்தால, அவளை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி கேட்கிறாரு. அப்போ ஹீரோவும் தீவிரமா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் மாடியில இருந்து ஹீரோக்கு கை காட்டிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்த ஹீரோவும், ஒருவேளை இவளா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி அந்த பொண்ணை பார்த்தனா என்கிட்ட வந்து சொல்லுப்பா, ஏன்னா எனக்கு அந்த பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பொண்ணு ரொம்பவே முக்கியமானவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. சரின்னு ஹீரோவும் டைரக்டர் கிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வரான். அப்போ ஹீரோயின் கிட்ட, ஆமா நீ அந்த டைரக்டரை இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பாத்திருக்கியா, அவர் ஏன் உன்னை பத்தி கேட்கிறாரு அப்படின்னு கேட்டதும், அதுவா, ஒரு நாள் நான் ரோட்ல நின்றுட்டு இருந்தேன்னா அப்போ அவரு என் பின்னாடியே ரியல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி துரத்த ஆரம்பிச்சிட்டாரு, நான் பயந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும், அப்படியா நீ உண்மையாதான் சொல்றியா, சரி நீ இன்னைக்கு என்கிட்ட உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டல, அந்த உதவியை எனக்கு நீ இப்ப பண்றியா, இனிமே அந்த டைரக்டரை பார்த்தனா அவர் கண்ணில் படாம அங்கிருந்து தெரிச்சு ஓடி போயிடு, அதுதான் நீ எனக்கு பண்ற பெரிய உதவி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்க இந்த டைரக்டரும் ஹீரோயின் எப்படி மரத்துக்கு மரத்து ஆகினாலும் அதெல்லாம் பேப்பர்ல வரைஞ்சு வச்சு பார்த்துட்டு, இவளை எப்படி கண்டுபிடிக்க போறேனோ, என் ட்ரீம் ரியல் ஆக்ஷன் கேர்ளை நான் எப்படி கண்டுபிடிக்க போறேனோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது டாக்டர் ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட கொடுக்க சொல்லி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதே ஹீரோ ரொம்பவே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும், ஹலோ ஹலோ டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை விட்டு தள்ளி போய் நின்று பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ ரொம்பவே ஷாக்கா, என்னடி தள்ளிலாம் போய் பேசிட்டு இருக்க, அப்படி என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பொசசிவ் ஆகிட்டு இருக்கான். அப்போ டாக்டரும் ஹீரோயின் கிட்ட, நாம 2 பேரும் நேற்று பேசினதை பத்தி அவன்கிட்ட ஏதாச்சும் சொன்னியா, அவனுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நீ அவன்கிட்ட ஏதாச்சும் கேட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும், ஆமா அவங்ககிட்ட கேட்டேன்,
ஆனா அவன் எனக்கு இப்போ எதுவும் வேண்டாம், நான் அப்புறமா ஏதாச்சும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நான் அவன் கூட இருக்கிறதுனால ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டே பேசிட்டு இருக்கா. இவன் இப்படி வெக்கப்பட்டுட்டே பேசிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோவும், என்ன இவன் இப்படி எழுகிறா, இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதாச்சும் இருக்குமோ, இவங்க 2 பேரும் ஜோடி ஆயிட்டாங்க போலியே அப்படின்னு சொல்லி பொசசிவ் ஆகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ இப்படி முறைக்கிறத பார்த்த ஹீரோயினும், சரி சரி நான் வச்சிடுறேன், அவன் வரான், நாங்க 2 பேரும் வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. அப்போ ஹீரோவும், யார் இது, இதுக்கு முன்னாடி உனக்கு இவங்களை தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல எனக்கு அவனை இப்போதான் தெரியும், அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், என்னது ஃப்ரெண்டா அப்படின்ட்டு ஹீரோ வாயை பிளந்துட்டு இருக்கான். இங்க இந்த டாக்டரும், என்ன இவ ஃப்ரெண்டுன்னு அவங்கிட்ட சொல்லி வச்சிருக்காளா, ஆனா நான் அவளுக்கு ஃப்ரெண்டா இல்ல ஏமனான்னு இனிமே தான் தெரிய போகுது அப்படின்னு வில்லத்தனமா அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இங்க ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, அப்போ நீ வெளியே போகும்போதெல்லாம் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்ட அப்படித்தானே, சரி நல்லா இரு, ஆனா உன்னோட அந்த ஃப்ரெண்டு பையன் கிட்ட ரொம்ப பேசாத, நீ யாரையுமே ரொம்ப நம்பாத, உன்கிட்ட தேனா பேசி உனக்கு நிறைய பிரச்சனை கொடுப்பாங்க, அதனால நீ ரொம்பவே கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இனிமே அந்த பையனை எனக்கு கால் பண்ண வேணாம்னு சொல்லு, என்னோட நம்பரை டெலீட் பண்ண சொல்லு அப்படின்னு ஹீரோ கோவமா சொல்லிட்டு இருக்கான். சரி சரி கோவப்படாத, நான் அவனை நேர்ல பார்த்து அவங்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்படி அவங்க 2 பேரும் வாய் பம்பு இழுத்துக்கிட்டே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் அங்க ஒட்டி இருந்த போஸ்டர்ல இருக்கிற மீட்டை பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்கா. அங்க இருக்கிற ஆம்பளைங்க சின்ன பசங்க எல்லாரும் ஹீரோயினை பார்த்து சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. இதை ஹீரோ பார்த்துட்டு, வந்துட்டானுங்க வருஷ கட்டி ஏமாறதுக்கு, சே இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட வந்து பேச வரான். அப்போ ஹீரோ ஓடி போய் ஹீரோயினை இருக்கமா ஹக் பண்ணிட்டு, பஸ் வந்துட்டு மூடிட்டு கிளம்புறா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போகும்போது, யாரா நீ அந்த பொண்ணை தள்ளிட்டு போற அப்படின்னு அவங்க கேட்கும்போது, ஹீரோ அவனோட கப்பல் ரிங் போட்டிருந்த கையை காட்டுறான். உடனே அவனும், ஓ அவ ஓ ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு ஹீரோவும் ஹீரோயினை பஸ்ல கூட்டிட்டு வந்துட்டான். 2 பேரும் தனித்தனியா உட்காந்துருக்கும் போது அங்க ஒருத்தன் ஹீரோயினை பார்த்து சொல்லு ஊத்திட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் உட்கார போறான். உடனே ஹீரோவும் வேகமா வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துட்டு ஹீரோயினோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு 2 பேரோட கப்பல் ரிங்கையும் தூக்கி காட்டுறான். அப்போ ஹீரோயினும், ஏன்டா அன்னைக்கு என்னவோ நாம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னேன், இன்னைக்கு வந்து என்கிட்ட உரசிட்டு உட்காந்துருக்க, என்ன கதை அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும், அது வந்து உன்கிட்ட இருந்து இந்த முட்டாப்பை மக்களை காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் நான் உன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கேன், உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு ஏதோ ஹீரோவோட ஸ்கூல்ல சீனியர் பொண்ணா இருந்ததா சொல்லி பேசிட்டு இருக்கா. உடனே ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் குழஞ்சு பேசுறத ஹீரோயின் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு, அடுத்த ஸ்டாப்ல நான் இறங்க போறேன், உங்களுடைய நம்பர் இருந்தா நல்லா இருக்கும், உங்களோட நம்பர் தருப்பீங்களா அப்படின்னு கேக்குறா. உடனே ஹீரோயினும் கோவமா ஹீரோவோட கையை தூக்கி காட்டுறா. அதுல கப்பல் ரிங் இருக்கிறத அந்த பொண்ணு பார்த்துட்டு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. சரிமா தாயே போயிட்டு வந்துடாதா, ஒரேடியா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஹீரோயின் டாட்டா கட்டிட்டு இருக்கா. கட் பண்ணா 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, டே இந்த ரிங் நல்லா இருக்குல்ல, இந்த ரிங்கை பார்த்ததுமே நம்ம கிட்ட பேச வரவங்க எல்லாருமே தெரிச்சு ஓடி போயிடுறாங்க, அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நான் உன்னை பேச விடல, அதனால நீ எதுவும் என் மேல கோவமா இருக்கியா அப்படின்னு ஹீரோயின் தயங்கிக்கிட்டே கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆனா அந்த பொண்ணு எனக்கு முன்னாடியே நல்லா தெரிஞ்சு போனதான், என்ன கொஞ்ச நாளா டச் இல்லை அதனால மறந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும், இல்ல அந்த பொண்ணுகிட்ட நான் உன்னை பேச விட்டா நீ அவ கூட எங்க கசமுசா பண்ண போயிடுவேன்னு பயந்துட்டேன், அதனாலதான் நான் ஒன்னும் பேச விடல அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், என்னடி பேச்சு பேசிட்டு இருக்க, அது எப்படி நீ கண்ட பொண்ணுங்க கூட எல்லாம் பண்ணுவாங்க, என்னை பொறுத்தவரை மனசுல ஒரு பொண்ணு நினைச்சிட்டா லைஃப் லாங் அவ மட்டும்தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா சொல்ற, அப்போ உன் மனசுல யாரு இருக்கா, நான் தான் இருக்கேனா அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுட்டே கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னோட சீனியர் அம்மா தான் இருக்காங்க, அன்னைக்கு கூட அவங்களுக்கு தான் இந்த ரிங்கை வாங்கினேன், ஆனா அவங்க தான் என்கிட்ட முகம் கொடுத்து பேசல, என்கிட்ட ரொம்பவே கோவமா பேசிட்டாங்க, அதனாலதான் இந்த ரிங்கை நான் இன்னைக்கு உனக்கு போட்டு விட்டுருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதும், என்னடா சொல்ற, அந்த பொண்ணுக்கு தான் வாங்கினியா, அப்போ இதை நீ எனக்காக வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. கட் பண்ணா ஹீரோ இப்போ ஹீரோயினை அவனுடைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அப்போ ஹீரோவும் சொல்லிட்டே தான் கூட்டிட்டு வரான், இங்க பாரு யார்கிட்டயும் நீ ஐ கான்டாக்டே வச்சுக்க கூடாது, தயவு செஞ்சு நீ யார்கிட்டயுமே எதுவுமே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். சரின்னு இப்ப 2 பேரும் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது, டேய் எனக்கு ரொம்பவே பதட்டமா இருக்குடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அதனால என்னோட வாலே வெளியே வந்துடும்னா பாத்துக்கோயேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், அப்படியா அப்ப இரு நான் உனக்கு சோடா வாங்கி தரேன், அதை குடிச்சா நீ ரிலாக்ஸ் ஆயிடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஐயோ நான் இப்பவே மனுஷியான மாதிரி எனக்கு தோணுதே, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இங்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்காக சோடா எடுத்துட்டு இருக்கும்போது இது கரெக்டா அங்க சீனியர் பொண்ணு வந்துடுறா. உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்க, சோடா எடுக்க போறியா, எனக்கும் வேணும், அதுவும் எனக்கு 2 பாட்டில் வேணும், எனக்கு எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறா. இவ எதுக்கு இப்படி கேக்குறானா, ஹீரோவோட கையில ரிங் இருக்கான்னு செக் பண்றதுக்காக தான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட அப்படி இப்படி பேச்ச கொடுத்து அவன் பின்னாடியே கையை மறைச்சு வச்சு ரிங்
ரிங்க கலட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷின்ல இருந்து 2 கேன் ஜூஸ் எடுத்து கொடுத்ததும் சீனியர் பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறா. நல்ல வேளை அவன் கையில ரிங் இல்ல, எங்க ரிங் இருக்குமோன்னு பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ரொம்ப நன்றிவும். அது மட்டும் இல்ல, என்னோட மன்னிப்பையும் நீ ஏத்துக்கோ. போன தடவை நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி ரொம்பவே திட்டிட்டேன், உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், அது எனக்கு ரொம்பவே உறுத்திக்கிட்டே இருந்தது, அதனாலதான் என்னை மன்னிச்சுட்டு நான் அப்படி பேசுனது ரொம்பவே தப்பு தான், நீங்க மனசை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சீனியரம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தான் அந்த மூவில கண்டிப்பா நடிப்பேன், நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ சந்தோஷமா சொல்றான். ஓ அப்படியா, ரொம்ப நல்லது, சரி நான் போயிட்டு வரேன், நான் என் ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. அவ போனதும் ஹீரோ ஆல்ரெடி ரிங்கு கலட்டும் போது அது கரெக்டா மிஷினுக்கு கீழே போயிருக்கும். அதனால ஹீரோ அதை தேடிட்டு இருக்கும்போது போன சீனியர் பொண்ணு மறுபடியும் சாண்ட்விச் பாக்ஸ கையில வச்சுட்டு ஹீரோவை தேடி கிளாஸ்க்கு போய்கிட்டு இருக்கா. இதை ஹீரோ பார்த்துட்டு ஐயோ அங்க வேற அவ இருக்காளே, இன்னைக்கு நாம அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரிங் எடுக்காமயே சீனியர் பொண்ணு பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இந்த சீனியர் பொண்ணு கரெக்டா ஹீரோவோட கிளாஸ்க்கு போய் பார்க்க அங்க ஹீரோயின் கரெக்டா பென்சிலை கீழே போட ஹீரோயின் பென்சிலை எடுத்துட்டு மேல வரும்போது ஹீரோ வந்து சீனியர் பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். இங்க என்ன சீனியர் ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் என்னோட கிளாஸ் முன்னாடி அப்படின்னு ஹீரோ கேட்டதும் இந்தா இதை வச்சுக்கோ, இந்த சாண்ட்விச் தரதுக்காக தான் நான் வந்தேன், அது மட்டும் இல்ல இனிமே நான் ஃப்ரீயா தான் இருக்க போறேன், அதனால உனக்கு கிளாஸ் நடக்கும்ல, அப்ப நான் உன் கூடவே உன்னோட கிளாஸ்க்கு வரட்டுமா அப்படின்னு குண்டை தூக்கி போடுறா சீனியர் பொண்ணு. உடனே ஹீரோ என்ன சீனியரமா சொல்றீங்க, என் கூட கிளாஸ்க்கு வர போறீங்களா, ஆனா எனக்கு தான் கிளாஸே இல்லையே, நான் தான் கிளாஸ்க்கு போக மாட்டேனே, நான் இங்க சும்மா தான் என்னத்தையாவது சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன், நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் அப்ப உனக்கு கிளாஸ் இல்லையா, அப்பவா நம்ம 2 பேரும் ஒன்னா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் பொண்ணு சொல்றா. உடனே ஹீரோவும் வேற வழியே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி சீனியர் நம்ம சாப்பிட போலாம், ஆனா என்னோட பேக்கை நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், அதுக்கப்புறம் போலாம், நான் வரது வரை நீங்க இங்கே தான் நிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேக் எடுக்கிறதுக்கு உள்ள போறான். அங்க ஹீரோயின் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா எழுதிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ போயிட்டு நீங்க பாரு எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, அதனால நான் அங்க போயிட்டு வந்துடுறேன், ஆபீஸ் ரூமுக்கு தான் போறேன், அதனால நீ இங்கே இருந்துக்கோ, எங்கேயுமே போக கூடாது சரியா, நான் போயிட்டு இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து பேக் எடுத்துட்டு போறான். இங்க சீனியர் பொண்ணு கிட்ட வந்ததும் இங்க நம்ம ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கான், நாம அங்க போய் சாப்பிடலாமா, கொஞ்சம் பொறு, இதோ நான் போயிட்டு கார் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கார் எடுக்க போயிடுறா. அப்போ ஹீரோவும் அவளை வேற தனியா விட்டுட்டு வந்திருக்கோம், எதுவும் பிரச்சனை வராத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இங்க ஹீரோயினை கட்டுறாங்க. இங்க சார் பாடம் எடுத்துட்டு இருக்காரு, ஹீரோயின் கிளாஸ்ல நல்லா தூங்கி விழுந்துட்டு இருக்கா. ஹீரோயின் அங்க ஓடிட்டு இருக்க ஈய பிடிக்கிறன்ற பேர்ல டபக்குன்னு அதை பிடிக்கும் போது அது கை தூக்குன மாதிரி ஆயிடுது. உடனே சாரும் என்னாச்சுமா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டதும் இல்ல நான் ஈய பிடிக்க வந்தேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஈய காட்டுறா. கட் பண்ணா ஹீரோயின் சோகமா வெளியில வரா. என்ன இவரு நம்மளை திட்டி வெளியில அனுப்பிட்டாரு, இவனை வேற காணோம், இவன் எங்க போயிட்டான்னு வேற தெரியலையே, சரி அவன் வரது வர நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் சீனியர் பொண்ணுகிட்ட சீக்கிரமா நம்ம இங்க இருந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இரு நான் தானே உனக்கு கூட்டிட்டு வந்தேன், அப்போ நான் தானே உனக்காக ஆர்டர் பண்ணணும், சாப்பாடு வாங்கி தரணும், நம்ம பொறுமையா சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சாப்பாடு எதுவோ அதை ஆர்டர் பண்ணி வச்சிருக்கா. ஹீரோவும் என்னது பொறுமையா சாப்பிடணுமா விளங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் செக் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினும் என்ன இவனை இன்னும் காணோம், ரொம்ப வேற பசிக்குதே, பசியில செத்தே போயிடுவோம் போலியே, பேசாம வீட்டுக்கு போயிடலாமா, சரி இங்கே இருந்தா பசியில சாக வேண்டியதான், கிளம்புடா கைப்புள்ள வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் போய்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த கிரஷ்மேன் கார்ல வந்துட்டுறாரு. ஹீரோயினை பார்த்ததும் ஹாய் ரியல் ஆக்ஷன் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாரு. அவரை பார்த்த ஹீரோயினும் ஐயோ பூச்சாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடுறா. இவரும் கார் எடுத்துட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் இவர் போறதுக்குள்ள தூரமா போய்கிட்டு இருக்கா. என்ன இவ இப்படி ஓடிட்டு இருக்கா, சரியான ஓட்டக்காரியா இருக்காளே, இவளை கார்ல போய் கூட பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இருந்தும் இவரு துரத்துறதை விடவே இல்லை. ஹீரோயின் இவருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு நெஞ்சில வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, எனக்கு ஏன் இப்படி உடம்பெல்லாம் வலிக்குது, நெஞ்செல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் சீனியர் பொண்ணு ஒரு வழியா பெரிய மீலை வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ லாஸ்ட் டச்சா ஒரு ஃப்ரூட் சாலட்டை கொடுக்குறாங்க. உடனே ஹீரோ அது எல்லாத்தையும் ஒரே வாயில போட்டுட்டு இது ரொம்பவே நல்லா இருக்கு, நாம இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சுல, சரி வாங்க நம்ம சீக்கிரமா அங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ணா ஹீரோ வேக வேகமா ஹீரோயினை தேடி ஓடுறான். ஹீரோ விட்டுட்டு போன இடத்துல ஹீரோயின் இல்லைன்னதும் ஐயோ என்ன இவ்வளவு காணோம், இப்ப இவளை எங்கன்னு போய் தேடுவேன், இப்ப இவ எங்க என்ன அளவு கூட்டி வச்சிருக்கான்னு தெரியலையே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் டாக்டர் பாக்குறதுக்காக வந்திருக்கா. நீ வந்துட்டியா அப்படின்னு டாக்டர் கேட்டதும் ஆமா உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது ஓ உனக்கு வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சா, இதுக்கு பேரு தான் வலி, மனுஷங்களுக்கு எப்பவும் இந்த மாதிரி ஒரு வலி இருந்துகிட்டே தான் இருக்கும், நீயும் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷி ஆகிட்டு இருக்கிறதுனால உனக்கு வலியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு, இதை முதல்ல சாப்பிடு, இனிமே நீ நிறைய சாப்பிடணும், அப்பதான் உன்னால அந்த வலியெல்லாம் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
இருக்காரு டாக்டர். கட் பண்ண நல்ல நைட் ஆயிடுச்சு. இங்க ஹீரோவும் ஹீரோயினுக்காக ரொம்ப காஸ்ட்லியான மீட் எல்லாம் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் தான் அங்க டாக்டர் வீட்டுல சாப்பிட்டாலே. இங்க ஹீரோவும் ஹீரோயினுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியும் அவளை காணுனதும் கீழே இறங்கி வரான். அந்நேரம் அங்க கரெக்டா ஹீரோயினும் டாக்டரும் வராங்க. அப்போ ஹீரோயினும் டாக்டர் கிட்ட, எங்க பாத்தியா, இதுதான் நாங்க வாழ்ற இடம், நானும் ஹீரோவும் இங்கதான் தங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு டாக்டரும், பரவாயில்ல, இந்த இடம் நல்லா தான் இருக்கு, நாம மறுபடியும் மீட் பண்ணலாம், அப்போ உனக்காக நான் இன்னும் நிறைய மீட் எல்லாம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுறது ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். யாருடா இவன், பால்ல விழுந்த கொல்கட்டை மாதிரி இருக்கான், நம்ம அளவுக்கு ஒண்ணு இவன் அவ்வளவு அழகாலாம் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, ஆமா ஆமா, நீ வாங்கி கொடுத்த மீட் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது, ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு, அது ரொம்ப விலை மதிப்புள்ள மீட்டு தானே, இந்த மாதிரி மீட் எல்லாம் ஹீரோ வாங்கியே தர மாட்டான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட ஹீரோவும், ஆமா, ஒண்ணுமே திங்காத மாதிரியே நடிச்சுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்போ டாக்டரும், அவன் வாங்கி கொடுக்கலன்னா என்ன, உனக்கு நான் வாங்கி தரேன், மறுபடியும் நீ என்ன தேடி வா, அப்ப நான் உனக்கு நிறைய மீட் எல்லாம் வாங்கி தரேன், நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், என்ன வெயிட் பண்ண வைக்காத, சீக்கிரமா என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோயினும் ஹீரோவை தேடி ஓடுறா. ஹீரோ இங்க ஹீரோயின்காக மீட் எல்லாம் கிரில் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் வந்ததும், டேய் இது என்னடா கொரியன் பீஃப் தானே, இது ரொம்ப காஸ்ட்லியானது தானே அப்படின்னு கேட்டதும், இல்ல இல்ல, இது ரொம்ப சீப்பான பீஃப் தான், ஒரு தெருவுல சும்மா போட்டு வச்சிருந்தாங்க, அதை தூக்கிட்டு வந்து பொரிச்சிட்டு இருக்கேன், நீ இதெல்லாம் எதுக்கு கேக்குற, நீங்க தான் ரொம்ப காஸ்ட்லியான பீஃபை சாப்பிட்டுட்டு தானே இங்க வந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இதை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க, ஆமா நீ பண்றதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா, உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை மறைச்சு ஒருத்தனை ஏமாத்தி அவங்கிட்ட போய் ரொம்ப காஸ்ட்லியான பீஃப் எல்லாம் வாங்கி தின்னுட்டு வந்திருக்கியே, உனக்கு வெக்கமாவே இல்லையா அப்படின்னு ஹீரோ செல்லமா கோச்சிக்கிறான். அப்போ ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, டேய் நான் பூமிகோடா, கறி யார் கொடுத்தாலும் அதை நான் திம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட கையை ஹீரோயின் பாக்குறா. ஆமா, உன் கையில இருந்த ரிங்குங்கடா அப்படின்னு ஹீரோயின் கோவமா ஷாக்கா கேட்டதும் ஹீரோவும், அந்த ரிங்கு அந்த ரிங்கு அங்க இருக்கு அப்படின்னு சொன்னதும் கட் பண்ணா ஹீரோயினும் ஹீரோவும் அந்த ரிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் தான் அந்த மிஷினை தூக்கி ரிங் எடுக்க ஹெல்ப் பண்றா. அப்போ ஹீரோவும் ரிங் எடுத்துடுறான். நீ வேற லெவல் தான் போ மீகோ, நீயே மிஷினை தூக்கிட்டா, சாதாரண ஆளுங்களால இது தூக்கவே முடியாது, பரவாயில்ல நீ பயில்வான் தான் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்ப கோவமா, ரிங் ஏன் இங்க இருக்கு, எதுக்காக நீ இதை இங்க கலட்டி போட்டு வச்சிருக்க, உன் கையில இருந்தது நீ கலட்டாம எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு கோவமா கேட்டதும், அது என்னோட சீனியர் அம்மாங்க வந்தாங்களா, அவங்க இதை பாத்திர கூடாதுன்னு நான் வேகமா கலட்டினேன், அப்ப கை தவறி கீழே விழுந்து இந்த மிஷினுக்கு அடியில போயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சொன்னதும், அப்போ நீ அவ வந்தது என்ன கலட்டி விட்டுட்டு அவ கூட போயிருக்கா அப்படித்தானே அப்படின்னு ஹீரோயின் கோவமா கேட்டதும், இல்ல நாங்க வேற எங்கேயுமே போகல, சாப்பிட தான் போனோம், போய் சாப்பிட்டுட்டு நான் உன்னை தேடி இங்க வந்துட்டேன், மத்தபடி உன் மணிக்கு பிரச்சனை வர்ற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு ஹீரோ பயந்துகிட்டே சொல்றான். அப்போ ஹீரோயினும், நீ பண்றதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா, அவ உனக்கு அவ்வளவு முக்கியமானவளா, என்னை விட அவ உனக்கு அவ்வளவு முக்கியமானவளா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும், ஆமா அவ எனக்கு ரொம்பவே முக்கியமானவதான், உன்னை விட அவ எனக்கு ரொம்பவே முக்கியமானவதான், ஏன்னா அவ எனக்கு நிறையவே உதவி பண்ணுவா, நான் ஹீரோ ஆகணும்னா எனக்கு அவளுடைய சப்போர்ட் தேவை அப்படின்னு ஹீரோ சொன்னதும், அப்போ நீ என்கிட்ட வேற எதுவுமே எதிர்பார்க்கலையா, நீ என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னுடைய அதிசயம் பண்ணி மட்டும்தானா அப்படின்னு ஹீரோயின் அழுத்த மாதிரி கேட்டதும் ஹீரோ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயினும் ரொம்பவே சோகமா நின்றுட்டு இருக்கா. கட் பண்ண இந்த டைரக்டரை காட்டுறாங்க. டைரக்டர் இப்போ ஏதோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட, எனக்கு ஒரு பொண்ணு தெரியும், அவ ரொம்ப சூப்பரான பொண்ணு, அவ ரியல் ஆக்ஷன் பண்ணுவா, ஆனா அவளை தேடி நான் போகும்போதெல்லாம் அவ என்ன பார்த்து பயந்து ஓடிடுறா, இங்க பாரு என் கண்ணை பாரு, என்ன பார்த்தா அவ்வளவு பயங்கரமாவா இருக்கு, நான் என்ன பூச்சாண்டி மாதிரியா இருக்கேன் அப்படின்னு அவர் கேட்டதும், ஆமா சார் கொஞ்சம் படுபயங்கரமா தான் இருக்கீங்க, ஒரு மாதிரி டெரரா தான் இருக்கீங்க, அதான் அந்த பொண்ணு பயந்து ஓடி இருக்கு, சரி போனவளை விடுங்க சார், போனது போகட்டும், பேசாம அவளை விட்டு தள்ளிட்டு நீங்க ஏன் அந்த சீனியர் பொண்ணை லீட் ரோல்ல ஆக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு. அதுக்கு இவரும், இங்க பாரு நீ உன் சோழிய மட்டும் பாரு, அவளை பத்தி பேசினா இழுத்து போடுவான் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ரொம்ப குடிச்சிட்டு தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க கரெக்டா ஆன்டிமா வராங்க. ஆன்டிமாவை பார்த்ததும், ஏன் என்ன பார்த்ததும் அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிமா மேல விழுந்துடுறாரு. அவங்களும் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே அவங்க மேலேயே மயங்கிடுறாரு போல. இப்ப எங்க சீனியர் பொண்ணும் கிரஷ் பொண்ணும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சீனியர் பொண்ணும், ஆமா நீ உங்க அப்பா கிட்ட கேட்டியா, லீட் ரோலுக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருந்தாரு, அந்த பொண்ணு கிடைச்சிட்டாளா அப்படின்னு கேட்டதும், ஆமா அதை பத்தி நானும் கேட்டேன், ஆனா எங்க அப்பா அதை பத்தி எதுவுமே சொல்லல, ஆனா அந்த பொண்ணை நம்ம ஸ்கூல்ல தான் பார்த்ததா சொல்றாரு, அந்த பொண்ணு நம்ம ஸ்கூல்ல தான் இருக்குதான், எனக்கே ஆச்சரியமா இருக்கு, அவ யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா நீ ஹீரோவை பாத்தியா, அவன் கையில அந்த மோதிரம் இருக்கா, நீ அதை பாத்தியா அப்படின்னு கிரஷ் பொண்ணு கேட்டதும், ஆமா நான் பார்த்தேன், அவன் கையில அந்த கப்பல் ரிங் இல்ல அப்படின்னு சீனியர் பொண்ணு சொன்னதும், அப்படியா ரொம்ப சந்தோஷம், அந்த காமால வந்தவன் தான் போய் சொல்லிட்டான் போல, சரி அப்ப நான் போயிட்டு வரேன், நான் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு ஆக்ஷன் ஸ்கூலுக்கு கிளம்ப போறேன், அப்பதான் ஹீரோ கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்றா கிரஷ் பொண்ணு. அப்போ அந்த சீனியர் பொண்ணு, என்ன சொல்ற, ஆக்ஷன் ஸ்கூலுக்கு போறியா, அவன் தான் வீட்டுக்கு போயிட்டதா சொன்னானே அப்படின்னு சொன்னதும், இல்லையே அவன் ஆக்ஷன் ஸ்கூல்ல தான் இருக்கான், உனக்கு தெரியாதா, அவன் உங்ககிட்ட எதையுமே சொல்லலையா அப்படின்னு கிரஷ் பொண்ணு கேட்டதும், என்ன நமக்கு எதுவுமே தெரியல, என்ன நடக்குதுன்னு நமக்கு புரிய மாட்டேது, அவையே நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா அந்த சீனியர் பொண்ணு. கட் பண்ணா ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ தூங்க முடியாம முழிச்சிட்டு இருக்கான். என் மனசையும் எப்படி தவிக்குது
வலிக்குது, எனக்கு என்னாச்சு, அவளை வேற விட்டுட்டு வந்துட்டோம், அவ வந்துட்டாளா இல்லையான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்கும்போது அங்க ஹீரோயின் இருக்க மாட்டா. என்ன இவ்வளவு காணோம், எங்கேயாச்சும் போயிட்டாளா, என்ன இவ்வளவு காணோம், எங்க போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வெளியே உட்காந்துருந்து நிறைய சோடா குடிச்சிட்டு இருக்கா. அதை ஹீரோ பார்த்துட்டு, அடியே இங்க ரெடி பண்ணிட்டு இருக்க, என்ன நீ நிறைய குடிச்சிட்டு இருக்க, ஐயோ அங்க பாரு உன்னோட வால் எல்லாம் வெளியே வந்துடுச்சு, ஒழுங்கா அதை சுருட்டு, யாராச்சும் பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னதும், உனக்கு என்னடா வெண்ண, அது என்னோட வாலு, அது இப்படிதான் இருக்கும், உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் பாருடா பண்ணி பண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போதையில பேசிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவும் பாக்குறான், ஹீரோயின் சோடாவா ஹீரோ வாங்கி வச்சிருந்த டின் பீரையும் எடுத்து குடிச்சிருக்கான்னு. அதனாலதான் ஹீரோயின் இப்படி போதையில பேசிட்டு இருக்கான்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறா. இங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிட்டு இருக்கும்போது கீழே கரெக்டா அங்க சீனியர் பொண்ணு வந்துடுறா. இங்க ஹீரோயினும், உனக்கு அவதானே உதவி பண்ணுவான்னு சொன்னேன், இப்போ நீ என்கிட்ட கேளு, என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு நிறைய உதவி பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், சரி நான் உங்ககிட்ட கேக்குறேன், சரி நான் உங்ககிட்ட உதவி கேக்குறேன், நீ பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இதுல ஆணி இருக்கு பாத்தியா, இதை உன் கையாலேயே அடிச்சு உள்ள தள்ளு அப்படின்னு ஹீரோ சொன்னதும், இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி, இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை அப்படின்னு சொல்லிட்டு கையாலேயே ஆணி அடிச்சு உள்ள தள்ளுறா ஹீரோயின். இப்படி ஹீரோயினை குரங்கு சேட்டை பண்ண வச்சு அதை பார்த்து ரசிச்சு கை தட்டி சிரிச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இப்போ அங்க சீனியர் பொண்ணு வந்துட்டு இருக்கா. இந்த சீனியர் பொண்ணு வரதை ஹீரோயினும் ஸ்மெல் பண்றா. அவ வந்துட்டா, அவ ரொம்ப பக்கத்துல வந்துட்டா. இப்ப பாரு, நான் உனக்கு ஒரு மேஜிக் பண்ண போறேன், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். எனக்கு உன்னை எப்பவுமே ரொம்ப பிடிக்கும்டா, நீ யார்கிட்ட என்ன விட்டு கொடுக்கவே கூடாது, எனக்கு அதுதான் வேணும், நான் இப்போ உனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கீழே குதிச்சிடுறா. அந்நேரம் அங்க கரெக்டா சீனியர் பொண்ணு வந்துடுறா. ஹீரோயின் கீழே குதிச்சதும் ஹீரோ ரொம்பவே பயந்து போயிடுறான். ரொம்பவே பதட்டமா சீனியர் பொண்ணு வந்தது கூட கண்டுக்காம ஹீரோயினை தேடி மீகோன்னு சொல்லி கத்திக்கிட்டு அங்க இருந்து கீழே ஓடிடுறான் ஹீரோ. சோ அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றத அடுத்த பாட்டுல பாக்குறான். தேங்க்யூ, டாடா, பை பை.